வயசாகுதுல்லக்கா முட்டி வலிக்கும் ரொம்ப விளையாட ஆடாதீங்க, வயசாகுதுல்லக்கா அப்படின்னு சொல்கிறவங்க. ஆனால் அவங்கக்கிட்ட சொன்னேன், இது எனக்கு கொஞ்சம் கஷ்டப்படுத்துதுப்பா, என்ன சொல்லாத அப்படின்னு. உடனே Galata presents Archana 25, celebrating the legacy of unmatched excellence. Title sponsor GT Holidays, South India's #1 travel partner. Powered by Antway School of Design. Terranum Homes, brand of trust. Associate sponsor Darling 2025 New Year deals, latest smartphones at lowest EMI. Madurai Jigardanda Factory. Location partner SRM Ishwari Engineering College, Ramapuram. நீங்கள் கொஞ்சம் அப்படி டீசெண்டாக பிஹேவ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். யா, தேங்க்யூ. கிண்டலுக்கு ஆளாகி பர்சனலாக நீங்கள் எஃபெக்ட் ஆயிருக்கீங்களா? நான் ஷோட பேரை சொல்ல மாட்டேன், பட் அதிகமாக பாடி ஷேமிங் பார்த்த ஒரு விஷயம். ஸோ ஐ ஹேவ் டு சே எஸ் ஃபர்ஸ்ட். அந்த ஷோவில் வந்து என்னுடைய சைஸை விட அங்கே வெயிட்டாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது. ஸோ என் வெயிட்டை பார்க்காம நீங்கள் ஷோவில் இருக்கிற வெயிட்டை பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணியிருக்கே தவிர்த்து வேறு எதுவும் எனக்கு தோணுனது கிடையாது. வயசாகுதுல்லக்கா முட்டி வலிக்கும் ரொம்ப விளையாட ஆடாதீங்க, வயசாகுதுல்லக்கா அப்படின்னு சொல்கிறவங்க. ஆனால் அவங்கக்கிட்ட சொன்னேன், இது எனக்கு கொஞ்சம் கஷ்டப்படுத்துதுப்பா, என்ன சொல்லாத அப்படின்னு. உடனே ஸோ எஸ், ரொம்ப கஷ்டமான நேரத்தில் கூட நான் என்னுடைய கஷ்டங்களை மறைச்சு சிரித்து தான் நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன். பிடிக்காத ஒரு கெஸ்ட்டை நேம் சேக் வேற வழியே இல்லைப்பா அப்படின்னு நீங்கள் வந்து புகழ்ந்து அப்படியே தள்ளியிருக்கீங்களா? தெரியாமல் எஸ், சம்டைம்ஸ் புகழ வேண்டியதாக தான் இருக்கும். பட் தட் இஸ் அ பார்ட் ஆஃப் மை ப்ரொஃபஷன். எல்லாமே பிடிச்ச மாதிரி அமையணுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லை. நம்மளே 4 பேருக்கு பிடிக்கல, அப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் நினைக்கணும் அப்படி நடக்கிறதும் இட்ஸ் ஃபனி. ஸோ நோ, ஐ திங்க் ஐ ஹேவ் ஹேட் அ லாட் ஆஃப் அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன்ஸ். பட் ஓகே தான், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. கோஆப்ரேட்டே பண்ணாத ஒரு கெஸ்ட் இப்போ அப்படின்னா எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. நீங்கள் கோஆப்ரேட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க, ரொம்ப பேசிருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு கெஸ்ட் மேலே நீங்கள் செம்மையாக காண்ட் என்னைக்காச்சும் ஆயிருக்கீங்களா? இல்லை, ஆக்சுவலி கெஸ்ட்டு கிட்ட நம்ம எவ்வளோ கண்டென்ட் எடுக்கணுன்றது தான் முக்கியம். மிச்சதெல்லாம் எடிட்டேபிளில் பார்த்துப்பாங்க. அது நம்ம தலைவலியே கிடையாது, எடிட்டரோட தலைவலி. நம்ம வேலை எவ்வளோ கறக்க முடியுமோ கறக்கிறது. ஐ மை ரைட்? ஐ கான்ட் லெட் கோ ஆஃப் இட். என்னுடைய உயிர் இது. அதனால் இது என் கையை விட்டு போகுதுன்னா அப்போ என் உயிர் இல்லைன்னு தான் அது. கேன் யூ ப்ளீஸ் பிஹேவ் கொஞ்சம் டிக்னிஃபைடாக? இங்கே ஒருத்தி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யா ஷூர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ டேக் அ லாட் ஆஃப் ப்ளஷர் இங்கே உட்காந்து உங்களை ஒரு குட்டி செக்மெண்ட் இன்டர்வியூ பண்ணுறதுக்காக. தேங்க்யூ. ஸோ நீங்களும் கொஞ்சம் அப்படி டீசெண்டாக பிஹேவ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். யா, தேங்க்யூ. ஸோ இது எப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி அம்மா. ஐம் கோனா ஆஸ்க் யூ 10 கேள்வி. ஓகே, வெரி வெரி ஈஸியான கேள்விகள். அண்ட் உங்கள் முன்னாடி இருக்கிற காங்க நீங்கள் எஸ்னா நீங்கள் அதை அடிப்பீங்க, நோனா அடிக்க மாட்டீங்க. அண்ட் யூ வில் கிவ் அஸ் an explanation for both. சரியா? We'll start. Are you ready? Yes madam. Are you ready for that one? Yes one. Okay. So your first question. இத்தனை ஒரு 25 இயர்ஸில் அத்தனை பேர் நீங்கள் இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க, அத்தனை பேர் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க, பழகிருக்கீங்க, ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பட் முக்கியமாக இந்த இன்டர்வியூஸில் பிடிக்காத ஒரு கெஸ்ட்டை நேம் சேக் வேறு வழியே இல்லைப்பா அப்படின்னு நீங்கள் வந்து புகழ்ந்து அப்படியே தள்ளியிருக்கீங்களா? நோ, பிடிக்காத கெஸ்ட்டுன்னு இருந்ததில்லை. தெரியாத கெஸ்ட்டுன்னு சில சமயம் இருக்கலாம். ஏன்னா நம்ம இருக்கிற ப்ரொஃபஷனில் நிறைய பேர் தெரியாமலும் இருக்கலாம். நம்ம ஓடுற ஓட்டத்தில் ஒரு சில படங்கள் பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனால் அந்த படத்தை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்கிற சில விஷயங்கள் இருக்கும். பட் நான் பிடிக்காமன்னு இருந்ததில்லை, தெரியாமல் எஸ் சம்டைம்ஸ் புகழ வேண்டியதாக தான் இருக்கும். பட் தட் இஸ் அ பார்ட் ஆஃப் மை ப்ரொஃபஷன். நம்ம எந்த ஒரு விஷயத்தை விற்றாலுமே இதை மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விஷயம் கிடையாதுன்னு சொல்லி தானே விற்போம். அதனால் நம்ம யார் அரங்கத்துக்குள்ளே வராங்களோ அவங்கள மகிழ்விக்கிறது தான் ஒரு தொகுப்பாளினியோடைய வேலை. அதை சிறப்பாக செய்யணும்ன்றது தான் என்னுடைய கடமை. சூப்பர், வெரி நைஸ். செகண்ட் கொஸ்டின் வந்து நீங்கள் பண்ண ஒரு ஷோவில் லிமிட்டுக்கு தாண்டி கிண்டலுக்கு ஆளாகி பர்சனலாக நீங்கள் எஃபெக்ட் ஆயிருக்கீங்களா, இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கீங்களா, ஹர்ட் ஆயிருக்கீங்களா? நான் ஷோட பேரை சொல்ல மாட்டேன், பட் அதிகமாக பாடி ஷேமிங் பார்த்த ஒரு விஷயம், சமீபத்தில் ஏஜ் ஷேமிங் பார்த்த ஒரு விஷயம். ஸோ ஐ ஹேவ் டு சே எஸ் ஃபர்ஸ்ட். பட் எஸ், சமீபத்தில் வந்து இந்த பாடி ஷேமிங், ஏஜ் ஷேமிங்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. வயசாகுதுல்லக்கா முட்டி வலிக்கும் ரொம்ப விளையாட ஆடாதீங்க, வயசாகுதுல்லக்கா அப்படின்னு சொல்கிறவங்க. ஆனால் அவங்கக்கிட்ட சொன்னேன், இது எனக்கு கொஞ்சம் கஷ்டப்படுத்துதுப்பா, என்ன சொல்லாத அப்படின்னு. உடனே இட் ஸ்டாப்ட் இமீடியட்லி. ஐ திங்க் நிறைய நேரங்களில் இது ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட நீங்கள் ஒரு தடவை இல்லை இதை கஷ்டப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டா அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி தான் நடந்திருக்கே தவிர்த்து என்னை ரொம்பலாம் ஷேம் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா நான் அட போட அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். தட்ஸ் ஹவ் ஐ அம். யா, இட்ஸ் a very nice approach. Thank you. Decent approach. Thank you. Decent, amazing. Thank you. தேர்ட் கொஸ்டின். ஒரு ரொம்ப ரொம்ப டிப்ரெஸ்டான மூமெண்ட், ஒரு லோவான மூமெண்ட்டில், அது ஹெல்த் வைஸாக இருக்கலாம், ஃபிசிக்கலியாக இருக்கலாம், மென்டலியாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் வேறு வழியே இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக நின்று ஒரு ஷோ என்னைக்காச்சும் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா டியூரிங் த லோவஸ்ட் மூமெண்ட்ஸ் ஆஃப் யுவர் லைஃப்? சரிகமபால பர்சனல் லாஸஸ் இருக்கிற டைமில், பர்சனல் க்ரீவன்சஸ் இருக்கிற டைமில், when I started, and I remember நல்லா மார்ச் எண்டில் வந்து we had not started சரிகமபா yet, or I think it was going through. அந்த ஷோ நடந்துட்டுருக்கிற டைமில் நாளைக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்ற நியூஸ் கன்ஃபார்ம் ஆச்சு. இன்றைக்கி நைட் தெரிஞ்சு அடுத்த நாள் காலையில் எனக்கு ஷூட் இருந்தது.
அவ்வளோ ஒரு பாரம் தூக்கிட்டு நடக்கவே முடியாது. ஏன்னா அதோட ஃபர்ஸ்ட் ரிசர்ச் எல்லாமே சொல்கிறது வந்து ரொம்ப ஸ்கேரியாக இருக்கும். ஆனால் அதை தாண்டியும் இதை மீண்டு நம்ம வந்து தான் ஆகணும். நம்மளுடைய பர்சனல் வோஸ் நம்மளை பார்க்குறதே அந்த 1 மணி நேரத்துக்கு எதுக்கு, நம்மளை சந்தோஷமாக வச்சுப்பாங்க அப்படின்றதுக்காக தானே. நம்மளுடைய கஷ்டத்தும் அவங்கக்கிட்ட சொல்கிறது டசன்ட் மேக் சென்ஸ். ஸோ எப்போவுமே நம்ம சந்தோஷம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய வலிகள் என்ன இருந்தாலுமே அதை வீட்டில் விட்டுட்டு போகணும் அப்படின்றதுல நான் தெளிவு. ஸோ எஸ், ரொம்ப கஷ்டமான நேரத்தில் கூட நான் என்னுடைய கஷ்டங்களை மறைச்சு சிரித்து தான் நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன். உங்களோட வெல் விஷர்ஸ், உங்களோட ஃபேன்ஸ், உங்களை ஜெனுவனாக லவ் பண்ணுறவங்க எல்லாரும் சார்பாக நான் சொல்கிறேன், we are so proud of you for doing that. Continue doing that because that's why you're here. 25 years later. Thank you. Next question. நிறைய விஷயங்கள் வந்து I know for a fact how emotionally invested you are in a show like Saregama-pa. It is like your baby. அது உன்னோட குழந்தை. நீ வந்து அது எவ்வளோ அறம் வச்சிருக்கேன் நான் பார்த்துருக்கேன். I've seen how you've really grown with that baby in your career. ஆனால் நிறைய விஷயங்கள் உனக்கு சாதகமாக அந்த செட்டில் நடக்காது, யாருக்கு சாதகமாகவும் நடக்காது. அது ஒரு சேனலுக்கு போகிற மாதிரி தான் நடக்கும். அந்த ஸ்பாட்டில் எக்ஸ்ட்ரீமாக கோவப்பட்டு ஆனால் என்னால் ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து என்னைக்காச்சும் விளங்கி போயிருக்கீங்களா? சரிகமாப்பாவோட டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நான் ரொம்ப பெருமையாக சொல்லக்கூடியது என்னென்னா, we always discuss before we go up. ஸோ எனக்கு சாதகமாகவோ அவங்களுக்கு சாதகமாகவோ அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய ஒவ்வொரு திறமைக்கு சாதகமாக நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றது தான் முயற்சியாக இருக்கும். வர்த்தக ரீதியாக ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலுமே இந்த டீமில் இருக்க ஒவ்வொருத்தருமே உழைக்கிற ஒரே ஒரு விஷயம், அந்த பாடலால் ஒருத்தருடைய வாழ்க்கை மாறணும் அப்படின்றது தான். அது அவங்களுக்கான ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பில்டிங் இஷ்யூவாக கூட இருக்கலாம், அவங்க ஒரு மேடை கிடைக்கிறது, ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதாக இருக்கலாம். நாட் ஜஸ்ட் திஸ் ஷோ, ஐ திங்க் எல்லா ஷோஸ்லையுமே தி ஆங்கர் ஹேஸ் த லிபர்ட்டி டு கிவ் அன் ஒப்பீனியன். இன்றைக்கி அந்தளவுக்கு இண்டஸ்ட்ரி மாறி இருக்கு. அதனால் சாதகமாக இருக்கிறத தாண்டி நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய வரக்கூடிய நிகழ்ச்சியை நம்பி வரக்கூடிய திறமைகளுக்கு சாதகமாக தான் அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. இதில் பர்சனல் கெயின்ஸ் எதுவுமே இல்லை. இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு உண்மையான ரியாலிட்டி ஷோவில் தான் நான் எப்போவுமே ஒர்க் பண்ணியிருக்கேன்றது நான் ரொம்ப தைரியமாக சொல்லுவேன். வெரி பியூட்டிஃபுல். நெக்ஸ்ட் கொஸ்டின். உங்களோட கோ-ஹோஸ்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும், எனக்கும் தெரியும். நான் 3 சீசன் சூப்பர் மாம் உங்களோட கோ-ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ரிப்பரேஷன் இல்லாமல் யூ வில் நாட் கோ ஆன் ஸ்டேஜ். உங்களோட அந்த பைபிள், பகவத்கீதா, குரான் எல்லாமே அந்த ஒரு புக்கு தான், அந்த நோட்ஸ் தான். இன்னொரு பக்கம் ரஃப் நோட்டு, ஆனால் இன்னொரு பக்கம் தான் ஃபுல் கண்டென்ட்டும் இருக்கும். என்னைக்காச்சும் உங்களுக்கு லெட்ஸ் சே ப்ரீவியஸ் நைட் ஷோ இருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணி ப்ரிப்பரேஷனே இல்லாமல் ஹேவ் யூ எவர் ஸ்டெப்ட் ஆன் ஸ்டேஜ்? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நைட்டு நான் தூங்கவே மாட்டேன். நான் ப்ரிப்பரேஷனுக்கு போயிடுவேன். நான் ப்ரிப்பரேஷன் போயிட்டு தான் பண்ணுவேன் தவிர்த்து there's no way I'll go unprepared for a show. No way. அது மாதிரி இது நடந்ததும் கிடையாது, அது நடக்கவும் விட மாட்டேன். அந்த மாதிரி ஒரு தருணம் வந்ததுன்னா அந்த ஷோவை நான் போகவே மாட்டேன். ஷோ ஓ அது நோவா? நோ, ஆமாம், நோ நோ நோ. சரிடா, கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரொம்ப அழகாக இருக்கீங்க இன்றைக்கி பார்க்க. உங்கள் அவுட்ஃபிட் எல்லாம் செம்மையாக இருக்குது. ஓ மை காட், வாட் ஓ வாவ் அப்படின்னு 25 இயர்ஸும் பியூட்டிஃபுல்லான அழகான காஸ்டியூம்ஸாக நீங்கள் போட்டுட்ருக்கீங்க. என்னைக்காச்சும் உங்களுக்கு பிடிக்காத அன்கம்ஃபர்டபுளான காஸ்டியூம் ஹேவ் யூ ஸ்டெப்? நிறைய போட்டிருக்கேன். அன்கம்ஃபர்டபுளாக எனக்கு பிடிக்காத காஸ்டியூம்ஸ் நிறைய போட்டிருக்கேன். இது இந்த ரவுண்டுக்கு ஒர்க் ஆகும், இதை போட்டுக்கோங்க, அது அந்த ரவுண்டுக்கு ஒர்க் ஆகும் போட்டுக்கோங்க, இந்த லுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு போட்டுக்கோங்க அப்படின்லாம் நிறைய இருக்குது. பட் நோ ரிக்ரெட்ஸ். அது அந்த அந்த இடத்துக்கு அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு நினச்சிது. ஐ எம் அ டைரக்டர்ஸ் ஆங்கர், ஐ எம் அ சேனல்ஸ் ஆங்கர். ஸோ நமக்கு எல்லாமே பிடிச்ச மாதிரி அமையணுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லை. நம்மளே 4 பேருக்கு பிடிக்கல, அப்போது நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் நடக்கணும் அப்படி நடக்கிறதும் இட்ஸ் ஃபனி. ஸோ நோ, I think I have had a lot of uncomfortable situations, but okay தான், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. சூப்பர். பட் யூ ஸ்டில் லுக் வெரி வெரி பிரிட்டி. Thank you. சும்மா சொன்னேன், போய் சொன்னேன். I've taken like my daughter. Anyway, thank. Oh, okay. இல்ல, I take it back. Thank you. Okay. Your next question is, நிறைய பேர் வந்து உங்களை நேரில் அப்படியே மீட் பண்ணோன்னே வாவ் டிவி வீடியோ இங்கே நீங்கள் பார்க்க ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்க, டிவியில் ஏன் குண்டா தெரியுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. நீங்களும் உங்களை டிவியில் பார்த்துட்டு அப்புறமா ஹேவ் யூ எவர் ஃபெல்ட் தட் வே? இல்லை, நான் ஆக்சுவலி டிவியில் வந்து என் குரல் ரொம்ப ரசிப்பேன். எனக்கு என் குரல் ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு அந்த ஆக்சுவலி அந்த ஷோவில் வந்து என்னுடைய சைஸை விட அங்கே வெயிட்டாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது. ஸோ என் வெயிட்டை பார்க்காம நீங்கள் ஷோவில் இருக்கிற வெயிட்டை பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணியிருக்கே தவிர்த்து வேறு எதுவும் எனக்கு தோணுனது கிடையாது. வெரி க்யூட். நெக்ஸ்ட் வந்து ஆங்கரிங் ஒரு விஷயம். ஆங்கரிங் இஸ் யுவர் பேபி. ஆங்கரிங் இஸ் ஆல் யூ நோ. யூ ஈட், யூ ஸ்லீப், யூ வர்ஷிப் ஆங்கரிங். ஆனால் ஆங்கரிங்கே தேவையில்லை, மீடியாவில் தான் இருக்கணும், ஆனால் ஆங்கரிங்கே தேவையில்லை, வேறு ஏதாச்சும் மீடியாவில் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருந்தீங்கன்னா வாட் வுட் யூ டூ?
அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் அது என் மூச்சு என்னை விட்டு போகிற தருணமாக தான் இருக்கும். ஐ திங்க் ஐ லிவ் ஆங்கரிங். நீங்கள் சொன்ன மாதிரி ஐ ப்ரீத் ஆங்கரிங். எங்கே நான் லைஃப்பில் இருந்தாலுமே ஏதோ ஒரு ஸ்டேஜில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் நடக்கிற பர்த்டே பார்ட்டிக்காவது நான் ஆங்கர் பண்ணுவேன். அதில் மாற்றமே கிடையாது. இன்னும் ஆரியனோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு கொலாபரேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கா எனக்கு. பட் நிஜமாவே நான் அட்லீஸ்ட் வீட்டு ஃபங்க்ஷன்லேயாவது ஆங்கர் பண்ணுவேன். என்னால் இந்த மைக் பிடிக்காம. இந்த மைக் வந்து இது ஒரு மாயை மாதிரி. இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் லவ், மை ஒன்லி லவ் சம்டைம்ஸ் ஆன் டெலிவிஷன். ஸோ ஐ கான்ட் லெட் கோ ஆஃப் இட். இது என்னுடைய உயிர் இது. அதனால் இது என் கையை விட்டு போகுதுன்னா அப்போ என் உயிர் இல்லைன்னு தான் அதுக்கு அர்த்தம். இட்ஸ் பியூட்டிஃபுல், ஸோ பியூட்டிஃபுல். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கோஆப்ரேட்டே பண்ணாத ஒரு கெஸ்ட் இப்போ எப்படின்னா எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. நீங்கள் கோஆப்ரேட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க, ரொம்ப பேசியிருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு கெஸ்ட் மேலே நீங்கள் செம்மையாக காண்டு என்னைக்காச்சும் இருக்கீங்களா? இல்லை, ஆக்சுவலி கெஸ்ட்டுக்கிட்ட நம்ம எவ்வளோ கண்டென்ட் எடுக்கணுன்றது தான் முக்கியம். மிச்சதெல்லாம் எடிட்டேபிளில் பார்த்துப்பாங்க. அது நம்ம தலைவலியே கிடையாது, எடிட்டரோட தலைவலி. நம்ம வேலை எவ்வளோ கறக்க முடியுமோ கறக்கிறது. ஆம் ஐ ரைட்? எஸ். பியூட்டிஃபுல். யோர் லாஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, சே இவ்வளோ அழகாக இருக்கேனே, அந்த ப்ரிட்டியஸ்ட் மூமெண்ட் ஆன் செட், நான் என்ன பண்ணுறது, பயங்கரமாக ஃப்ளர்ட் பண்ணுறாங்களே என்னோட அப்படின்னு உங்களுக்கு என்னைக்காச்சும் தோணியிருக்கேன்? ஒவ்வொரு நாளுமே தோணியிருக்கு. இவ்வளோ அழகாக ஏன் ஆச்சு பிறந்த அப்படின்ற மாதிரி எனக்கு தோணியிருக்கு. ஆனால் பஞ்சதந்திரம்ல கடைசி அந்த பாட்டு, அந்த கொஞ்சம் அழகாக தான் ஏன்டா பிறந்தேன், அதே ஃபீலிங் தான். ஸோ ஆனஸ்ட்லி ஐ எம் வெரி பியூட்டிஃபுல் ஃப்ரம் இன்சைட். எனக்கு இந்த தோற்றம் தெரியாது, ஆனால் உள்ளத்துலேருந்து நான் ரொம்ப அழகு. இந்த அழகுக்காக என்னை நேசிக்கிறவங்க, என்னை காதலிக்கிறவங்க எக்கச்சக்கமான மக்கள் இருக்காங்க. அட்டாச்மெண்ட் பற்றி தான். எஸ். ஸோ அந்த மாதிரி அந்த அட்டாச்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு தேங்க்யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்னை பிடிக்காதவங்களுக்கும் தேங்க்யூ கங்க்ராச்சுலேஷன்ஸ் தான் சொல்லுவேன். தட் இஸ் ஸோ நைஸ். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ லவ் யூ. ப்ளீஸ் நீங்கள் வீட்டுக்கு போகலாம். தேங்க்யூ. இது வரைக்கும் அவர் தலைவரோட இன்டர்வியூ ஒன்று பண்ணதில் சொல்லாத விஷயங்கள், பார்த்த விஷயங்கள், ஏதாவது நினச்சி பார்க்குற விஷயங்கள் இருக்கா? எனக்கு கேட்டிங்கன்னா நான் பாட்டோட ஆரம்பிச்சிருவேன். தலைவரோட இன்டர்வியூவில் பேசின விஷயங்களா? பேசினது, பேசாதது, ஆஃப் கேமரா நடந்தது. ஃபர்ஸ்ட் எந்த இன்டர்வியூலயும் சொல்லாதது. Galata presents Archana 25, celebrating the legacy of unmatched excellence. Title sponsor GT Holidays, South India's #1 travel partner. Powered by Antway School of Design. Terranum Homes, brand of trust. Associate sponsor Darling 2025 New Year deals, latest smartphones at lowest EMI. Madurai Jigardanda Factory. Location partner SRM Ishwari Engineering College, Ramapuram.